ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் 2 கிலோவில் சிக்கன் சுக்கா, அது பெப்பர் சுக்கா பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம். வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா சிக்கன் சேர்த்துடலாம். 2 கிலோ சிக்கன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். உப்பு, தக்காளி 1. அதிகமாக தக்காளி வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இதை கலந்து விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம். நல்லா தண்ணி விட்டு வேகட்டும். 5 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வேகுது. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து மல்லித்தூளும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து விட்ருவோம். கலந்துடும். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா மசால் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சிக்கன் முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும், நிறைய வேண்டாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்குது. அதுங்களையும் கொஞ்சம் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய். இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்ச பவுட்ரை சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டு இந்த பாரி பவுட்ரை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்படியே மூடி போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அந்த 1 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சாலே அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதான். இந்த டைமில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகாயை கீரி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை இதை தூவி விட்டுருவோம். இந்த மாதிரி பெப்பர் சிக்கனுக்கெலாம் லாஸ்ட்டில் இந்த பச்சை மிளகாய், மல்லித்தலையெல்லாம் அப்படி கட் பண்ணி போடுறது ரொம்ப டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாயோட மணத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, லைட்டாக அந்த பச்சை மணம் இருக்கணும். அதோட அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான பெப்பர் சிக்கன் சுக்கா, இது சொல்லப்போனால் இது சுக்கா தான். பெப்பர் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் 2 கிலோவில் உங்கள் வீட்டில் யாருன்னா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி கொடுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்.